தமிழ் கடவுள் முருகன் பற்றி அதிகம் அறியப்படாத 10 மர்மங்கள் நாம் இப்போது காண்போம். முருகன் தமிழ்நாட்டின் முதன்மையான கடவுளாக கருதப்படுகிறார். வீரத்திற்கும் ஞானத்திற்கும் அடையாளமான இவரை பற்றி நாம் பொதுவாக அறிந்த கதைகளை தாண்டி சில ஆச்சரியமூட்டும் சிலிர்க்க செய்யும் ரகசியங்கள் உள்ளன. 1. நவபாஷாணத்தால் உருவான மூலவர் சிலை. பழனியில் உள்ள மூலவர் சிலை போகர் சித்தர் என்பவரால் 9 வகையான விஷப்பொருட்களை நவபாஷாணம் கொண்டு உருவாக்கப்பட்டதாகும். இது அனைத்து முருக பக்தர்களுக்கும் தெரிந்த ஒன்றே. ஆனால் இந்த சிலை அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த அபிஷேக பொருட்களுக்கு அரிய மருத்துவ சக்திகள் கிடைப்பதாகவும் சிலைக்கு மீனின் செதில்கள் போன்ற அமைப்பு இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இது இன்றளவும் எந்த அறிவியலாலும் விளக்க முடியாத ஒரு மர்மமாகவே இருக்கிறது. 2. சிவனுக்கு உபதேசம் செய்த குரு. முருகன் தன் தந்தையான சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார். உலகத்திற்கே தந்தையான சிவனுக்கு குருவாக இருந்து ஞானத்தை அருளியதால் அவர் சுவாமிநாதன், சுவாமிக்கு நாதன், தந்தைக்கு உபதேசித்தவர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். 3. தாய் அல்ல, தந்தையின் நெற்றியில் இருந்து தோன்றியவர். பொதுவாக விநாயகர் தாயான பார்வதியால் உருவாக்கப்பட்டார் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் முருகனோ சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான தீப்பொறிகளின் மூலம் உருவானவர். இது அவர் மற்ற தெய்வங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு முழுமுதற் ஞானத்தின் வடிவமாக தோன்றியதை குறிக்கிறது. 4. உருவம் இல்லாத தெய்வம். எனது உருவம் இல்லாத தெய்வமா? ஆனால் முருகனுக்குதான் உருவம் இருக்கிறதே என்று உங்களுக்கு தோன்றலாம். விருத்தாசலத்திற்கு அருகே உள்ள குளஞ்சியப்பர் கோவிலில் முருகனுக்கு நிரந்தரமான விக்கிரகம் சிலை கிடையாது. அங்குள்ள ஒரு பீடத்தையே அடிமண்ணை முருகனாக பாவித்து பக்தர்கள் வணங்குகிறார்கள். இது முருக வழிபாட்டில் உருவமற்ற தெய்வ வழிபாடும் உண்டு என்பதை காட்டுகிறது. ஏன் என்றால் முருகன்தான் நம் ஆதிக்குடி ஆயிற்றே. 5. மலைக்குடி மரபை மீறிய திருச்செந்தூர். தமிழர்களின் ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்தின் மலைப்பகுதி கடவுள் முருகன் என்று அறியப்படுகிறார். முருகனின் அறுபடை வீடுகளில் 5 மலைகளிலும் 6வது வீடான திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில் அமைந்துள்ளது. இது சூரபத்மனை வென்று அங்கேயே சிவபூஜை செய்து அருள்பாலித்தன் அடையாளமாக மரபை மீறிய ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது. 6. முருகனின் வேலானது 6 உட்பகைகளை அழைக்கும் சக்தி. முருகனின் 6 முகங்கள் 6 உட்பகைகளை மனிதனுக்குள் இருக்கும் எதிரிகளை அழைக்கும் தத்துவத்தை குறிக்கிறது. ஆணவம் ஈகோ, கன்மம் கர்மா, குரோதம் ஆங்கர், லோபம் கிரீட், மதம் பிரைட், மாச்சரியம் ஜெலசி. முருகனின் வேல் இந்த 6 உட்பகைகளையும் பிளந்து ஞானத்தை நிலைநாட்டும் சக்தியாக உள்ளது. 7. திருத்தணி மூலவர் மார்பில் உள்ள பள்ளம். எனது முருகன் நெஞ்சில் பள்ளமா? அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவில் மூலவரின் மார்பில் ஒரு சிறிய பள்ளம் டென்ட் காணப்படுகிறது. சூரபத்மன் உடனான போரின் போது ஏற்பட்ட மோதலின் தாக்கத்தால் இந்த பள்ளம் உண்டானது என்று தல வரலாறு கூறுகிறது. 8. சிவன் வழிபட்ட லிங்கம் முருகனுக்கு பின்புறம் இருப்பது. மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள திருவிடைக்கழி தலத்தில் முருகப்பெருமான் வழிபட்ட சிவலிங்கம் முருகன் சிலையின் பின்புறம் அமைந்துள்ளது. இது முருகனே சிவனின் அருளை பெற்றார் என்பதை குறிக்கும் மிகவும் அரிதான ஒரு வழிபாட்டு முறையாகும். 9. முருகனின் 2 மனைவிகள் ஞான சக்தியின் தத்துவம். முருகனின் 2 மனைவிகளான வள்ளி மற்றும் தேவயானை ஆகியோர் வெறும் துணைகள் அல்ல, அவர்கள் 2 சக்திகளை குறிக்கிறார்கள். தேவயானை கிரியா சக்தி, செயல் செய்யும் ஆற்றல். வள்ளி இச்சா சக்தி, விரும்பும் ஆற்றல், மன உறுதி. முருகன் ஞான சக்தி, அறிவு ஆற்றல். இந்த 3 சக்திகளும் இணைந்தால்தான் மனிதன் முக்தி அடைய முடியும் என்ற தத்துவத்தை இது விளக்குகிறது. 10. சேவற்கொடி ஒலிக்கும் ஓங்கார மந்திரம். முருகனின் கொடியில் இருக்கும் சேவல் ஓங்கார மந்திரத்தை பிரணவ மந்திரம் ஒளி வடிவில் உணர்த்துவதாக கூறப்படுகிறது. சேவல் விடியற்காலையில் கூவி உலகை விழிப்படையச் செய்வது போல முருகனின் கொடியில் உள்ள சேவல் உயிர்களை அறியாமை நீக்கி ஞானத்தால் விழிப்படையச் செய்கிறது என்ற ரகசியம் உள்ளது. இந்த 10 மர்மங்களும் பல்வேறு புராண நூல்கள்,
கோவில் வரலாறுகள் மற்றும் ஆன்மீக ஆய்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அரோகரா, அரோகரா, அரோகரா.